வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்பிஎஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விலாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு ஒன் டே ரொட்டீன் விலாக் அப்படின்னும் சொல்லலாம். நம்ம கொஞ்சம் வெளியே போக போகிறோம். அந்த விலாக் தான் பார்க்க போகிறீங்க. எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு தான். பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா கோயில் தான் ஃபஸ்ட்டு போகணும் குழந்த பிறந்து இப்படி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அது நம்மளுக்கு தெரியாது, சொல்லியிருந்தீங்க. சரி, ஓகே, இன்றைக்கி எல்லா கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம். அது இல்லாமல் நம்மளுக்கு ஒரு 2-3 ஒர்க்கு பெண்டிங் இருந்துச்சு. அந்த ஒர்க்கையும் கையோடு முடிச்சுட்டு வரலாம், வெளியே இன்றைக்கி போகிறோம். அந்த விலாக் தான் பார்க்க போகிறீங்க, ட்ராவல் விலாக். ஓகேங்களா? தம்பி, நான், பாப்பா, மாமா 4 பேரும் போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சமையல் முடிச்சாச்சு. என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலத்துக்கு ஐயோ சூடாக இருக்குது, இப்போ தான் மூடி வச்சேன். சப்பாத்தி, அவிப்பருக்கு சப்பாத்தி அதோடு பார்த்திங்கன்னா நடக்கலை பருப்பு சட்னி. தக்காளி சட்னி தான் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் நடக்கலை பருப்பு சட்னி எதுக்கு பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்திக்கு சாப்பிட்டுட்டு மதியானத்துக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அரிசியும் பருப்பு வச்சுருக்கேன். அரிசியும் பருப்புக்கு நடக்கலை பருப்பு சட்னி சூப்பராக இருக்கும். தொட்டுக்கு பார்த்திங்கன்னா எதுவும் இல்லை, வரும்போது மிக்சர் சிப்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்துக்கலாம். எந்திரிச்சு காலையில் டீ குடிச்சாச்சு. வீடெல்லாம் பார்த்திங்கன்னா கூட்டி விட்டாச்சு. சமையலுக்கும் செஞ்சாச்சு. பாத்திரம் கழுவணும், நான் இப்போ கழுவிட்டு குளிக்கிறதுக்கு போயிடுவேன். பாப்பா பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு போயிட்டாங்க. இப்போ நம்ம அப்படியே விலாக் கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? குட்டி தம்பி எந்திரிச்சிட்டான், உருண்டுக்கிட்டு இருக்கான். அவனையும் கிளப்பி விட்டு கூட்டிகிட்டு போகலாம். எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். அப்பா வீட்டு தொடச்சிட்டு இருக்காங்க, அம்மா விலை கழுவுறாங்க. வீடியோ எடுக்கிறேன். பாப்பாவும் கிளம்பிட்டாங்க, பிரியாவும் கிளம்பிட்டாங்க. பாப்பாவோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். காஸ்டியூம் எங்கடா தங்க திரும்ப சூப்பராக இருக்கு. இது சாப்பிட்டுட்டோம். இது என்னோட காஸ்டியூம். தம்பியோட காஸ்டியூம் காமிக்கிறோம். தம்பி அழகு. இது பெரிய அழகு, அது குட்டி அழகு. வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம். வீட்டில் எடுக்கலை, மறந்துட்டோம். கிளம்பியாச்சு. குழந்த பிள்ளை தூங்காமல் என்ன ஒன்று என்ன பாரு, அத்தைக்கு எடுத்து சிலையை அத்தை கொடுக்க வந்துச்சு. கோயிலுக்கு வந்துட்டோம். சுற்றி போகிறோம். கோயிலுக்கு வந்தாச்சு, சாமி கும்பிட்டு வந்திருக்கிறோம். மழை நிம்மதியாக சாமி விட்டாச்சு. மஞ்சள் கலர் சிங்கிச்சா, ஆரஞ்சு கலர் சிங்கிச்சா. நம்ம வாங்குகிற ஸ்நாக்ஸ் கடைக்கு வந்தாச்சு. ஸ்நாக்ஸ் வாங்கியாச்சு. தம்பிக்கு ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், வீட்டுக்கு வந்தோடனே முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு முதல்ல நம்ம சாப்பிடணும். இப்படி வயிறு கபன்னு இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால தான் காலையில் சாப்பிட்றது சப்பாத்தி பண்ணிவிட்டு மதியானம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு நான் போனோம். இப்போ சாப்பிடணும். முதல்ல ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நம்ம சாப்பிட்றோம்.
ஏப்பா பேசுப்பா. ஆன் பண்ணிட்டீங்களா? ஆன் பண்ணிட்டப்பா. வந்துட்டு பார்த்தீங்கன்னா தூங்கிட்டேன். ஒரு வாய்ஸ் ஒன்று கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதை வந்து என்ன வாய்ஸ் கொடுக்க வேண்டியது இருந்தது. வாய்ஸ் கொடுத்துட்டு போய் தம்பி கூட படுத்து தூங்கிட்டேன். இன்னைக்கு கொஞ்ச நேரம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, தூங்கிட்டேன். வெளியே போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து சொல்லிக்கலாம், அத்தை வந்து எங்களை பார்க்க வரல நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க. சின்ன கிளிப் மட்டும் தான் ஆட் பண்ணியிருப்போம். அதுவும் மற்ற ரோட்டில் வச்சு தான் பார்த்தீங்களா அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க. அவங்க வந்து வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து காலையில் வந்து போய் சமைச்சு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு ரெஸ்ட்டுக்கு ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி விட்டுருவாங்க. வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி வந்து அவங்க கிளம்பணும் அப்படின்னு சொன்னனால நாங்கள் அப்படி தான் நாங்களாக போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை. அவங்க கண்டிப்பாக வர, அதுவும் இல்லாமல் அவங்க வேலைக்கு போகிற வீட்டில் மேரேஜ் வச்சுருக்காங்களாம்மா, அதனால் லீவ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி வரதாக தான் இருந்துச்சு, பட் ஆனால் அவங்களால வர முடியாத சூழ்நிலை வரல. அதனால் தம்பி கொண்டே காமிச்சிட்டு பார்த்துட்டு நம்ம நேராக கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு சிலிண்டர் ஆஃபீஸுக்கு போய் அங்கே ஒரு சின்ன ஒர்க்கு, அந்த ஒர்க்கையும் முடிச்சுட்டு நம்ம டிமார்ட் போயிருந்தோம். எல்லா திங்ஸும் வாங்கிட்டேனா அப்படின்னு கேட்டால் இல்லை. நம்ம கிட்டே இருக்கிற பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 1500 வாங்கலாம்னு நினச்சேன். பட் ஆனால் 2300 வந்துடுச்சு. வேறு வந்து இதாக வந்து நான் வாங்கலை, ஆனால் வந்து இதுக்கே வந்து 2300 வந்துடுச்சு. எண்ணெய் பேக்கெட் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்குகிற எண்ணெய் பேக்கெட் வாங்கியாச்சு. அது போக சேமியா பாக்கெட்டு, கருப்புளுந்து, ப்ரௌன் சுகர், இது நாட்டு சக்கரை வந்து பார்த்திங்கன்னா பை 1 get 1 போட்டிருந்தாங்க. 80 வந்துச்சு. சரி நெக்ஸ்ட் டைம் போகையில் வாங்கிக்கலாம், 40 ஒன்று போட்டிருந்தாங்க, அது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கிடுச்சு. புளி, அப்புறம் ப்ரஷ்ஷு. அந்த ப்ரஷ்ஷு 10 ரூபா. ஆமாம், இது வந்து பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ப்ரஷ் 40 ரூபா. அம்மாள் மகளுக்கு மாதத்துக்கே 4 ப்ரஷ் வேணும். 3 ப்ரஷ் 40 ரூபா போட்டிருந்தாங்க, பாப்பாவுக்கு எடுத்தோம். அப்புறம் 10 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க, இது ஆஃபர் போட்டிருந்தாங்க. 10 ரூபாய்க்கு எந்த ப்ரஷ் எடுத்தோம். சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எதுவும் வாங்கலை. இந்த எப்போவுமே போனால் ஜிஞ்சால் பிஸ்கெட்டும் இந்த பிஸ்கெட் இந்த தடவை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். இது எப்போவுமே வந்து ஒரு பேக்கெட்டில் 2 பேக்கெட் வந்து தடவை ஒன்று தான் வாங்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி என் தலைமுறையே நீ பிறந்தாப்புல இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னு நான் வாங்காத பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஸ்ட். இந்த பூஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சாப்பிடவும் மாட்டேன், குடிக்கவும் மாட்டேன், எனக்கு பிடிக்கவே செய்யாது, தொட்டு கூட பார்க்க மாட்டேன். இல்லை, அவளுக்கு பிடிக்க செய்யாதுன்னா பால் பிடிக்காதனால அதில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிற எதையும் விரும்ப மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம். இல்லை கையில கூட கொட்டி திங்க மாட்டேன் நான் இதையே. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படிதான் இதுக்கு அடிக்ட் ஆயிட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு டைம் வந்து கம்பல்சரி. இதுக்கெல்லாம் காரணம் பவானிக்காவும் பிருந்தாக்காவும் தான். உண்மையாலுமே சொல்றேன். பூஸ்ட் குடி, ஹார்லிக்ஸ் குடி, பூஸ்ட் குடிக்கிறேன் நான். இப்போ பூஸ்ட் காசு போட்டு வாங்கிட்டு வந்து குடிக்கிற அளவுக்கு கை போயிட்டா. காசு போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். அப்புறம் எல்லாம் ஓஸ்ல வாங்கிட்டு வருவாங்களான்னு கேட்பேன். இல்ல நான் வாங்கினது இல்லை, எங்க அப்பா அம்மா கிட்டே நான் கேட்டதில்லை எனக்கு பூஸ்ட் வேணும்னு. அக்கா ஃபோன் ஆயிஸ் கேட்டி ஃபோன் நினைச்சோடனே ஃபோன் பண்றாங்க. சரி இப்போ கரெக்டாக நம்ம வந்துட்டோம். அதுக்குள்ளே ஃபோன் வந்துருச்சு. அக்கா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, எப்பவும் போல் நம்ம குட் நைட் வாங்கியாச்சு, பூஸ்ட் வாங்கியிருக்கோம். அதோட வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன, கோதுமை ரவை, வெள்ளை ரவை, அப்புறமா மாவே ஆட்டலைங்க. அப்புறம் இது இல்லாதனால ஆட்டலை. கரெக்டாக 2 டம்ளர் போட்டு மாவாட்டி வச்சு விட்டுருந்தேன். உளுந்து இல்லாதனால மாவாட்டலை. அப்புறம் ராகி மாவு திந்துச்சு, அது ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். அவ்வளோதான். அப்புறம் துவைக்கிற சோப்பு. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா போன டைம் வந்து நிற மாதம் அங்கேருந்து இங்கே வரல, 8 மாதமா 7 மாதம் ஒரு பன்னீர் வீணா நான் தூக்கி வீசினேன் இங்கே வந்து. ஏன்னா எனக்கு செய்யறதுக்கு டைம் இல்லை, செய்ய முடியல. என்ன எனக்கு சோறு செய்யவே எனக்கு டைம் இல்லைங்கிற மாதிரி பாப்பாவுக்கு எப்படி செஞ்சு கொடுக்குறதுன்னு தூக்கி வீசினேன். இன்னைக்கு வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு தூக்கி வீசினேல ஒன்று, இனி வாங்கி தர மாட்டேன் அப்படின்னாரு. அப்போ முடியலைங்க, அதனால் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை வந்து 2 பன்னீர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். பாப்பா ஸ்கூலுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம ரிட்டன் வரையில் ஒரு கடையில் போய் ப்ரெட்டு பர்ச்சேஸ் பண்ணுறது, சீஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். பர்கர் வீட்டில் பர்கர் செய்யறதுக்கு. ஆனால் வந்து அந்த கடைக்கு போக முடியல, டைம் ஆயிடுச்சு, நம்ம ரிட்டன் வந்துட்டோம். இந்த தடவை நம்ம போய் டிமார்ட்டில் வாங்கினது இவ்வளோ தான், 2300 வந்துச்சு. வேறு எதுவுமே வாங்கலை. அனாவசியமான பொருள் எதுவும் இல்லை நான் நினைக்கிறேன். புளி 110 ரூபா 1/2 கிலோ புளி. உங்கள் ஊரில் எவ்வளோ அப்படின்னு சொல்லுங்கள். எதான் வாங்கிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஸ்நாக்ஸ் கடையில் போய் ஸ்நாக்ஸ் வாங்கியாச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அண்ணா வந்து
தம்பிக்கு மிட்டாய் கொடுத்தாரு. தம்பி ஃபஸ்ட் டைம் கடைக்கு வர்றான்னு. தம்பி ஃபர்ஸ்ட் டைம் கடைக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு வந்து டைரி மில்க் கொடுத்தாங்க. பாப்பா வந்து நசுக்கி பிழிஞ்சு எடுத்து இது வந்து இங்கேருந்து இங்கே தான் இருக்குது டைரி மில்க்கு. ஓகேங்களா, எப்பவும் போல் பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கியாச்சு. அதோட எங்கள் அத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாப்பா கையில் காசு கொடுத்துட்டு பழம் சம்திங் இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. நம்ம இன்னைக்கு இதுதான் பண்ணுவோம். தம்பி தூக்கிட்டு வெளியே போனதில் அவனுக்கும் டயர்டு, எனக்கும் டயர்ட் ஆயிடுச்சு. இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா கண்ணாமூலி நோண்டி விட்டுருவேன். வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா எதுக்கு இது சொல்றேன்னா, இங்க வீடியோ எடுத்துட்டு கண்ணு ரெண்டு டிவிக்கே ஐயனார் துணை ஓடிட்டு இருக்கு. கண்ணு ரெண்டு டிவிக்கே ஓடுது. சரி ஓகேங்க, இப்போ மதியானம் நைட்டு சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பே கொஞ்சம் இருக்குது. வேணா கொஞ்சமாக ஒரு 2 சப்பாத்திக்கு போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தோசைக்கு ஊற்றிக்கலாம். தோசை கோதுமை தோசை இல்லாட்டின்னா ராகி மாவு தோசை வந்து ஊற்றிக்கலாம். இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக ஏதாவது சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய் ஃபார் வாட்சிங். கமெண்ட்டை பொறுத்தவரை ஹைப்புன்னு பாயிண்ட் இருக்கும், மறக்காமல் அந்த பாயிண்ட்டை கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் டாடா. பாய் டாடா.